Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, weight loss day 12 பார்க்குறோம். சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. மார்னிங் ட்ரிங்க் நட்ஸ் ஜூஸ், காலை உணவு ஸ்ப்ரவுட் சாலட், 11 மணி ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக முறுக்கு, மதிய உணவு கேரட் சாதம், பீன்ஸ் பொரியல், ஒரு மாம்பழம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை, இரவு உணவு 2 தோசை. வாக்கிங் ஸ்டெப் 5407, வெயிட் 72.900. தண்ணி 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 10 எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் சீட்டிங்கோடு தான் என்னோடய வெயிட் லாஸ் போகும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 2 நாளாக சேமாக இருந்தது வெயிட்டு. அதுக்கப்புறம் 73 கிலோ வந்தது. இன்றைக்கி 100 கிராம் குறைஞ்சிருக்கு. 72.900 இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்புறம் சந்தேகப்பட்டுட்டு திரும்ப ஏறி நின்று தான் பார்த்தேன். அதே வெயிட்டு தான் காமிச்சிது. என்னதான் இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது நம்மளாலே நம்ப முடியல. குறையவே மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா திடீர்னு குறையுது. அப்புறம் ஒரு நாள் நல்லா சாப்பிட்றோம், அப்புறம் மறுபடியும் கூடிடுது. அப்புறம் திரும்பவும் டயட் இருந்தோம்னா அதே பழைய வெயிட்டுக்கு வந்துடுது. நம்பவே முடியறதில்ல. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா நட்ஸு ஜூஸ் குடித்தாச்சு. காலையில் டீ காஃபி குடிக்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நான் அதை மறக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த நட்ஸு ஜூஸ் குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா ஜீரக தண்ணி குடிப்பேன். இந்த ஒரு வாரமாகவே ஜீரக தண்ணியே குடிக்கல. ஒரு 5-6 நாளைக்கு மேலே ஆகுது குடிக்கவே இல்லை. இந்த நட்ஸு ஜூஸ் தான் போட்டு குடிச்சிட்ருக்கேன். நட்ஸு ஜூஸ் இன்னும் பால் ஊற்றி நல்லா பழமெல்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா ஸ்மூதி ஆட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லாகும். பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன். சனிக்கிழமை ஸ்கூல் இருந்தது. கேரட் சாதம் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் அனுப்பி வச்சுட்டு வந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த வாரம் 6 நாள் ஸ்கூல் ஆயிடுச்சு. அவங்களும் டயர்டாக தான் போனாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கூல் இருக்குல்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு எழுப்பி பொறுமையாக கிளப்பி சாப்பிட வச்சு கொண்டு போய் ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊத்தாப்பம் ஊற்றி ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றி சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணி கெட்டியாக எடுத்து கொடுத்துட்டேன். பீன்ஸ் பொரியல் இங்கே ரெடி. தேங்காய் பூ போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ் ஃபில் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதான். கேரட் சாதம், பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் மாதுளை ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாதுளை, இது 2ஐயும் உதுத்து வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். அப்புறம் 2ஐயும் ஒன்றா போட்டு கலந்து சாப்பிட்டேன். அதிகபட்சம் நான் இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரும் மாதுளையும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். அப்படி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவேன் 11 மணியை போல். அப்படி இல்லைன்னா விட்டுருவேன். இடையில தண்ணி தான் நல்லா குடிச்சுக்குவேன். தண்ணி குடித்தா தான் நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட நீர் கெட்டதெல்லாம் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வெறுமனே வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஆனால் நானும் ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்படி வீடியோ ஷேர் பண்ணாலாவது ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறது. 11 மணியை போல் கொஞ்சமாக முறுக்கு எடுத்து சாப்பிட்டேன். இன்னுமே கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், தீந்துருச்சு இதோட முறுக்கு. ஒரு படி போட்டு ரெடி பண்ணேன். நாங்கள் என் தங்கச்சி வீடு எல்லாம் சாப்பிட்டு தீர்த்துட்டோம். வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சாலே எடுத்து சாப்பிட்ருவோம். அதனால இப்போவெல்லாம் முக்கால்வாசி செய்யறதே கிடையாது. இல்லாட்டி ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை இப்போ ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லன்ச்சு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நான் துணி துவைக்கிற வேலை மற்ற வேலையெல்லாம் இருந்தால் செஞ்சுருவேன். ஆனால் லன்ச் இன்றைக்கி பசங்களுக்கு கொடுத்து விட்ட சாதத்தில் மீதி சாதம் தான். கேரட் சாதம் கொஞ்சம், பீன்ஸ் பொரியல் கொஞ்சம், ஒரு மாம்பழம், இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய லன்ச்சு. சாப்பாடு ஒயிட் ரைஸ் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, அளவாக எடுத்துக்கோங்க. அது மாதிரியே காயும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவல் ஆகும். காயே சாப்பிட்றதில்ல, அப்படி சாப்பிட்டாலும் குழம்புல போட்ட காய் தான் எடுத்து சாப்பிட்னா நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. பொரியல் தான் அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். காய் மட்டும் ஒரு பவுலுக்கு சாப்பிட்டோம்னா பரவாயில்ல. இந்த வாட்டர் பாட்டிலில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிருவேன்.
குடித்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். 4 லிட்டர் என்னால் ஒன்றுமே முடிக்க முடியல. 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்றேன். அதுவே போதுமானது. ஓயாமல் நம்மளால் ரெஸ்ட் ரூம் போக முடியாது. வெளியில் எங்கிட்டும் போகிற மாதிரி இருந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்படி தான் தண்ணி எடுத்து மோந்து வச்சு அளந்து குடிச்சிக்கிறது. டம்ளரில் மோந்து குடித்தோம்னா நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தோம் அப்படின்றது தெரியாது. அதே வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 2 லிட்டரில் பிடிச்சி வச்சோம்னா தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும். நமக்கு வேலை சரியாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சு டியூஷன் அனுப்பி அதுக்கப்புறம் வாக்கிங் போய் மல்டி டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டில் இருந்தால் என்ன, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வேறு வரும். எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். ஈவினிங் வந்து வாக்கிங் போகலை. அதனால் ஒரு 7 o'clock போல் வாக்கிங் நடந்தேன். போர்ட்டிக்குள்ளே நடந்தேன். கொஞ்சம் நேரம் கீழே நடந்தேன். அவ்வளோதான். எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸசைஸ் பக்கமாக செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி வந்து எதையோ சாதித்த மாதிரி ஃபீலிங்கு. எல்லாத்துக்கும் என்னென்னமோ செஞ்சால் சாதனையாக இருக்கும். ஆனால் நமக்கு எக்ஸசைஸ் செஞ்சாலே பெரிய சாதனையாக இருக்குது. ஏழைக்கு தையல் உருண்ட மாதிரி நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதே பெரிய சாதனை தான். 10 எக்ஸசைஸ் நல்லா உடம்பு கலகலன்னு இருந்தது. டயர்டாக இருந்தது. நைட்டு நிம்மதியாக தூக்கம் வந்தது. நல்லா தூங்கினேன். வாக்கிங் வந்து ஒரு 5000 ஸ்டெப் தான் நடந்தேன். எக்ஸசைஸ் நல்லா செஞ்சேன். தண்ணி நல்லா குடித்தேன். சாப்பாடும் ஓரளவுக்கு பரவாயில்ல. டயட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதுவே போதும் அப்படின்ட்டு மைண்டு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துது மைண்டு. எதையோ போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக இருந்தேன். சாதிச்சிட்ட மாட்டிருக்கு இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இதுதான் என்னோடய வாக்கிங் ஸ்டெப்பு. இவ்வளோ தான் நடந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் 3 பேர், என் தங்கச்சி பசங்க தங்கச்சியோட 3 பேர், 6 பேர்த்துக்கும் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க வந்தாங்க. நான் வந்து என்னோடய டயட் ஃபுட்டை விட்டுட்டு திரும்பவும் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டேன். இதுதான் எனக்கு ஊற்றின தோசை. சின்னதாக 2 தோசை சட்னி நிறைய வச்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான். ஆனால் அவங்க வந்தால் நமக்கு என்ன, நம்மளோட டயட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதில்ல. சட்னி அரைச்சி தோசை நின்றுக்கிட்டு ஊற்றினேன். அப்புறம் எனக்கு டயர்டாயிடுச்சு. இன்னும் நான் இதுக்கு மேலே எதையும் ரெடி பண்ணுறதா இல்லை அப்படின்ட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். கேப்ப மாவு இருந்திருந்தால் கேப்ப தோசை ஊற்றிருப்பேன். இல்லாட்டி கஞ்சி வச்சுருப்பேன். அந்த மாவும் தீர்ந்து போச்சு. இன்னும் தான் அரைக்கணும். அலசி காய வைக்கணும். அதனால் அரிசி மாவு தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். பரவாயில்ல அப்படின்னு. இதுதான் என்னோடய டின்னரு. இந்த மாதிரி தான் என்னோடய டயட்டு போச்சு. எக்ஸசைஸு நல்லா செஞ்சுட்டேன். தண்ணியும் குடிச்சிட்டேன். வாக்கிங்கும் போயிட்டேன். 5000 ஸ்டெப்பு. நிம்மதியாகவும் சாப்பிட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. டயட்டு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் ரொம்ப மோசமாக போகலை. பரவாயில்ல. எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கட்டாயமாக உடம்பு குறையும். அதே மாதிரி ஒரு 10 எக்ஸசைஸ் செய்கிறீங்க, நமக்கு வந்து உடம்பு வலிக்காது. அதுக்கப்புறம் செய்கிறீங்க பாருங்கள், உடம்பு வலிக்கும். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் 2 எக்ஸசைஸ் சேர்த்து செய்யணும். அப்போனா தான் நம்மளோட கொழுப்பு கரையும். வேர்த்து விறுவிறுக்க எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.